ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ தாங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோ. நம்ம சாப்பாட்டு பாத்திரம் இல்லைன்னா குழம்பு, பால் பாத்திரம் இந்த மாதிரி அடிப்பிடிக்கிற டைமில் நமக்கு தெரியாமல் தான் அடிப்பிடிக்குங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா யூஸ் பண்ண லெமன் இருந்தது வீட்டில், அதை தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சர்ஃபு போட்டிருக்கேன். இது அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணாங்க. ஆனால் இது பொங்க தான் செய்யும். கண்டிப்பாக கீழெல்லாம் கொட்டாதுங்க. நம்ம சால்ட்டு போட்டதுனால இது பொங்கி வெளியே வரவே வராது. அடுப்புலேயே வச்சு நீங்கள் இது கிண்ட கிண்ட அந்த கருப்பு இருக்கிறது எல்லாமே அதே தானே பேட்சாக வந்துடுவோங்க. நம்ம இது அழுத்தி தேய்க்கணும் அப்படின்னு கிடையாது. கலர் பார்த்திங்கன்னா அந்த கருப்போட கலர் கம்ப்ளீட்டாக வந்துடும். இது மூடி போட்டு நம்ம ஒரு 1/2 hour அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேய்ச்சி கழுகணும் அப்படின்னு கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பு தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா அதில் கறி எல்லாம் பேட்சாக வந்துருச்சுங்க. ஆனால் எனக்கு தொட்ட டைம்லேயே தெரியும் அதில் பேட்ச் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு தனியாக ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். பாத்திரம் பார்த்திங்கன்னா தேய்ச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குது. நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமே இருக்காது. ரொம்ப ஈஸியானது தான். நல்லா நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் கூட அது கூட நம்ம ஒரு லைட்டாக ஒரு ரஃப் மாதிரி பண்ணோன்னா போதுங்க. பாத்திரம் தளன்னு நல்லா நம்மளுக்கு க்ளீனாக வந்துடுவோங்க. நம்ம வாஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். பாத்திரம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வெள்ளைன்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு டிப்பு தான் இது. இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது முதல் டிப். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.